பரமக்கசாலி கங்கை அம்மானும் வந்தேன் சபை இருக்கின்றது. ஆமா, இது எப்பேற்பட்ட சபை? தெய்வீக முந்திய சபை. தெய்வீக பொருந்திய சபையிலே லட்சுமி கடந்த சபையிலே 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைக்கானம், 96 தத்துவம், 11 புராணம், நன்னூல், நைட்டிதம், இதிகாசம் இதெல்லாம் கற்றுணர்ந்த குரு பெரியோர்களுக்கும் என்ற ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இன்னும் இந்த நாடகத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த, எங்களுக்கு முன்னால் கற்றுக் கொடுத்த எனது தாத்தா கோவிந்தசாமி நாடகாசிரியர் அவர்களுக்கும் இன்னும் இந்த நாடகத்தை எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த நடேசர் நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் இன்னும் என் சித்தப்பாவாகிய மணி நாடக ஆசிரியர் அவர்களுக்கும் இன்னும் இந்த நாடகத்தில் அயராத உழைத்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் எனது சித்தப்பா அரசு நாடகாசிரியர் அவர்களுக்கும் இன்னும் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும் இன்னும் நமது வரவூர் அண்ணா நகரை சேர்ந்த அருமை நண்பர் திருவிக்கிரமன் நாடகாசிரியர் அவர்களுக்கும் இன்னும் இந்த நாடகத்தை வெளியூர் நாடகதாரி அவர்களுக்கும் இந்த நாடகத்தை அமைதியோடு பார்த்து கொண்டிருக்கும் உங்களுடைய பொறுப்பாதத்திற்கும் இந்த சிறுவனின் அடியான் ஒரு கோடி வணக்கம். அதுவும் தவிர நான் சபைக்கு முன்பாக வந்தேன். நான் யார் என்று விளக்கம் தெரிவித்தாயே. அதான் என்ன கைலாகமே கோயிலாக இருக்கக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு அவருடைய தடாபாரத்தில் ஆமா இதை விடாமல் அமர்ந்திருக்கக்கூடிய என் பெயர் தான் கங்கையம்மன் தெரியும். ஆமா, அதுவும் தவிர நான் இந்த உருவம் எடுத்து வந்திருக்கின்றேன். எதற்காக வந்திருக்கின்றேன்? அதாவது என்ன, இந்த பூலோகத்தில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் கர்மத்தை செய்து தர்மத்தை யாரும் அங்க செய்யவில்லை. ஆகையால் அக்கிரமங்கள் அதிகரித்து விட்டது. ஆகையால் யமனுக்கும் வேலை அதிகமாகி விட்டது. யமனாகப்பட்டவர் தன்னுடைய சித்திராபதியை அழைத்து கணக்கு பார்க்கும் போது இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாது. வேலை தினம் தினம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் நம்மளை படைத்த பிரமனிடம் சென்று நம் குறைய சொல்லலாம் என்று சென்றார். அதை படைத்த பிரமனாகப்பட்டவர் யமதர்மா இதற்கு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அதை வேணா கைலாகமே கோயிலாட்டி விட்டுக்கூடிய முக்கன் படைத்த பரமக்கடவுள் சென்றால் இதற்கு தகுந்த வழி சொல்லுவார். ஆமா என்று இருவரும் சேர்ந்து கைலாகம் சென்றார். அப்பொழுது என்ன பிராதிமதியாகிய முக்கன்தாரி படைத்த பரமக்கடவுள் அவரிடம் தெரிவித்தார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடே யமதர்மா, பிரம்மதேவா, அவர் இல்லறம் சென்று அவர் வேலையை செய்யுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்து விட்டு உடனே தன் சனாபலத்தில் இருந்த எண்ணெய் இறக்கி விட்டு பெண்ணே கங்கா, நீயோ பூலோகம் செல்ல வேண்டும் என்றார். ஏன் சாமி என்று கேட்டேன். அப்ப சொன்ன பூலோகத்திலே மானிகள் எல்லாம் அக்கிரமத்தை செய்து தர்மத்தை யாரும் செய்யவில்லை. அதிகரித்து விட்டது. ஆகையால் யமனுக்கோ வேலை அதிகமாகி விட்டது. நீயோ சென்று பூலோகம் சென்று கர்மத்தை அழித்து தர்மத்தை அவங்க செய்ய வேண்டும் கட்டளையிட்டார். ஆமா. பிறகு சாமி, நான் எப்படி செல்ல வேண்டும் ஆமா என்று கேட்டேன். அதற்கு உன் அண்ணாவாகிய திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கின்றாரே, உன் அண்ணாவாகிய கண்ணன் அவரிடத்தில் விதிகுல சிகாமணி வேதநாயகி என்று இருவரும் 60 ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அன்னவரிடத்தில்
குழந்தையாக சென்று பிறந்து அவருக்கு குழந்தை பாக்கியத்தை தீர்த்து பிறகு உன் சுயரூபம் கொண்டு நீ பூலோகம் சென்று காட்சியை கொடுத்து விட்டு பூலோகம் சென்று கருமத்தை அழித்து தர்மத்தை வாங்க செய்வாய். ஆமா அப்படி என்று தெரிவித்தார். சுவாமி நான் இப்படியே பூலோகம் சென்றால் நான் எப்படி போவது? வயலுள்ள கிருஷ்ணதேவிலான மரிப்பார்களே என்று கேட்டேன். அப்பொழுது உன் அண்ணாவாகிய கண்ணனிடம் சென்று உனக்கு வேண்டிய வரத்தை பெற்று ஆதிகளை பெற்று நீ பூலோகம் சென்று வருவாய் என்று கட்டளையிட்டார். ஆமா அதே பிரகாரம் நான் வந்திருக்கின்றேன். இன்னொன்று நான் தெரிவிக்கின்றேன். என் பாலித அந்திருக்கூடிய தண்டையானதும் எப்படி கலகல என்று இருக்கிறது பார்த்தாயா? அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன். இது போல ஆலயம் அமைத்து கங்கை அம்மன் என்று என்னை போற்றி செய்தால் அவர்கள் வரும் பிணியை தீர்த்து விடுவேன். உண்மைதான் தாயே. ஆமா அதுவும் தவிர நான் இப்பொழுது என் அண்ணாவாகிய கண்ணனை அழைத்து நமக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் பெற வேண்டும். ஆமா பெற வேண்டும். அண்ணனை தோத்திரம் செய்யலாம். அருள்தாரும் அம்மா கமலங்களுக்கு அதிகாரிகளோடு சிவகணங்கள் கொடாமிருந்து வந்திருந்தாயே மங்களம் உண்டாகட்டும் என்று போப்பா கல்புரேட்டு ஏ பரேப்பா ஏத்ரா தாங்க ஏத்து கல்பத்து வர்றா படையப்பா ரைட் ஏ ஜாடா படையப்பா கொஞ்சம் ரமணா
தங்கையாகிய கங்காபாவனி உன்னை கோரி தவம் செய்கின்றேன். என் முன் காட்சி தர வேண்டும் அண்ணா. நீயோ இந்த பூலோகத்தில் மரகுல பெண்ணாக வந்தியே, அதற்கு என்ன காரணம் எனக்கு அறிய தெரிய சொல்ல வேண்டும் தங்கையே. என்னை கோரி தவம் செய்தாயே, அதற்கு என்ன காரணம் எனக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் தங்கையே. ஓ அண்ணா, ஓ தங்கையே, அண்ணனே உன் பாதம் கொண்டோ அநேக வந்தனம் செய்தேன் அல்லது தங்கையே, என் பாதமலை பற்றி செய்த என் பாதத்தை பணிந்தபடியால் என்றென்றைக்கும் சுகமாகத்தானே வாழ்ந்திருப்பாய். அங்கேயே என்னை தேடி நீ வந்த, என்னை நாடி நீ வந்ததோ தேடி. இந்த உலகத்திற்கு என்னை கோரி தவம் செய்த காரணம் என்ன விளக்கமாக கூறும் தங்கையே. தங்கையே, எங்க அண்ணன் இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாத மாய கண்ணன், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன கேட்டாரு, என்னை தவம் செய்து வர வச்ச காரணம் அப்படின்னு கேக்குறாரு. தங்கையே,
அச்சுது நேரி அறியாத இந்த உலகில் உண்டோ அயனுமே இட்ட கட்டளை கொண்டு அச்சமில்லா தேவதை பணிகள் எல்லாம் கொஞ்சமில்லா மாலை நன்மை கொண்டல் மேலே உன்னை துதித்தேன் கொண்டவர்கள் என துதிக்க வரம் செய்யவா அண்ணா ஆனால் கேளுமண்ணா என்னுடைய பிராணபதி ஆகிய முக்கனுடைய வார்த்தை கேட்டு உருவெடுத்து வந்திருக்கின்றேன். நானும் பூலோகம் செல்ல வேண்டும். ஆகையால் எனக்கு வேண்டிய வரங்களையும் ஆயுதங்களையும் தர வேண்டும் அண்ணா. அதுக்காக தான் உன்னாயிரத்தேன். பூலோகம் சென்று அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி துஷ்டதேவெல்லாம் என் கைவசப்படுத்த வேண்டும். எனக்கு வர தர வேண்டும் அண்ணா. நீ என்ன வரம் கேட்கின்றியோ அப்படியே தருகின்றேன் கங்கா. தங்கையே அறிய வேண்டிய வரம் தருமே எனக்கு இந்த பூலோகத்தில் உள்ள துஷ்டதேவெல்லாம் என் வசமாகும்படியும் அவர்களை வெல்லும்படியும் எனக்கு வரமும் ஆயுதமும் தர வேண்டும் அண்ணா. வெற்றி கொள்வார் உண்டோ நீ செல்லும் போதே உன்னை மதித்திடவும் உன்னை மிரட்டிடவும் யாரு வந்தாலும் உனக்கு வெற்றி பெறும்படி ஆயுதம் ஆய்த்தி கொடுத்திருக்கின்றேன். சென்று வா தங்கையே. அண்ணா தங்கையே உலகனில் எதற்கு உறுதியாய் சொல்ல வேண்டிய சொல்லுலகை காக்கும் என்ப தேவதைகள் எல்லாம் அண்ணா எத்தனை மருத்துவமே மிரட்டுமே வந்து நேரிடும் சுருக்குடன் நல்ல வரம் தந்திடும் அண்ணா. அண்ணா
பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் எல்லாம் நான் எதிர்கொள்ளும் போது என்னை பதம் செய்வார்கள். அவர்களை வெல்லுவதற்காக எனக்கு ஆயுதங்களையும் வரங்கள் நல்ல வரங்களை தர வேண்டும் அண்ணா. உனக்கோ வேலும் சூலம் வில்லு அம்பு ஆகியான அனைத்து ஆயுதங்களையும் தந்துள்ளேன். நீ எந்த ஒரு பயம் இல்லாமல் நீ சென்று ஜெயம் பெற்றுவார் தங்கையே. இந்த உலகத்திலே உன்னை வெற்றி பெற யாவரும் கிடையாது. நீ எதற்கு மஞ்ச வேண்டாம். அப்படி ஒரு கஷ்டம் என்றால் உன் அண்ணாவாகிய என்னை நினைத்துக்கொள். அங்க வந்து உனக்கு நான் நேரிருப்பேன். அண்ணா, நீ பூலோகம் சென்று ஜெயம் பெற்று வருவதற்கு உனக்கு வேண்டிய ஆயுதங்களையும் அனைத்தையும் கொடுக்கின்றேன். ஜெயம் பெற்று வர தங்கி அப்படியே சென்று வருகிறேன் அண்ணா. அப்படியே பூலோகத்தில் உள்ள அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை வாங்க செய்து நீயோ எதிரும் துஷ்ட தேவதைகளை வளைத்து உன் கைவசப்படுத்தி வர வேண்டும் தங்கியே. அப்படியே சென்று வருகிறேன். என் அண்ணாவாகிய கண்ணனிடம் வேண்டிய ஆயுதங்களையும் வரங்களையும் வாங்கிக் கொண்டோம். ஆமா, இப்போது நாம் எங்க செல்ல வேண்டும்? பூலோகம் செல்ல வேண்டும். இந்த உலகனில் எந்த கேட்டு உறுதியாய் சொல்ல வேண்டிய பிரியமாய் எனக்கு இப்போ நல்ல வரங்கள் தந்தா. கருதிய வரமளித்து கண்ணனோ ஏகும் போது வருகிறேன். உலகில் கீர்த்தி வாங்கியே ஏகுவேனே. என் அண்ணாவைய கண்ணனிடம் வேண்டிய வரங்களையும் ஆயுதங்களையும் வாங்கிக் கொண்டோம். இப்போது பூலோகம் சென்று நம்ம எதிர் வரும் துஷ்ட தேவதை வதைத்து நம் கைவசமாக்க வேண்டும். அப்படியே சொல்லலாமா? கங்கையம்மனாகப்பட்டது பகவானிடத்திலே வேண்டிய வரங்களையும் ஆயுதங்களையும் பெற்று வருகின்ற தருணத்திலே பரமமூர்த்தி பார்க்கின்றார். இந்த கங்கைக்கு பலம் இருக்கின்றதா, வீரம் இருக்கின்றதா சோதித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய அம்சமாக ஒரு உருவெடுத்து அதோ சைவஜரம் என்று சொல்லக்கூடிய பயங்கரமான உருவெடுத்து அந்த கங்கையை மறிப்பதற்கு வருகின்றார். அன்னவரால் கதை தொடரும்.